நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன், வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன், முறுக்கேறிய இளைஞர்களின் போர்முகட்டு தலைவன், இரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சி மலர் நாயகன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் கலைஞர், வாழும் கலைஞர், தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற தமிழினத்தின் தலைவன், திராவிட இனத்தின் தலைவன், தேச தலைவன், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், எல்லா முதல்வர்களுக்கும் ரோல் மாடலாக இருக்கிற ரோல் மாடல் முதல்வர், தாய்க்குளத்தின் பாதுகாவலர், காவலர், இந்தியாவில் பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரே தலைவன், மக்கள் நேசிக்கிற முதல்வன், மக்கள் பூஜிக்கிற முதல்வன், மிக விரைவில் நடைபெற இருக்கிற 2026 பொதுத் தேர்தலில் மீண்டும் மக்களால் வாக்களிக்கப்பட்டு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற்று இரண்டாவது முறை தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய எங்களின் அன்பு தலைவரின் குடும்ப தலைவரின் குடும்ப தெய்வம் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இன்று மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள் விழா. என் தலைவர் பிறந்த நாள் விழாவில் தலைவர் தளபதியை வணங்குகிறேன், தலைவர் தளபதியை பூஜிக்கிறேன். 100 ஆண்டுகள் கடந்த தலைவர் தளபதி அவர்கள் இந்த மண்ணுலகில் ஆரோக்கியத்தோடு, அரசியலிலும் உடல் ரீதியாகவும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று நான் வணங்குகிற என் இறைவனை வேண்டுகிறேன். ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துவிட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற எனது இறைவன் தலைவர் கலைஞரை வேண்டுகிறேன், அறிஞர் அண்ணாவை வேண்டுகிறேன், தந்தை பெரியாரை வேண்டுகிறேன். நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு எங்கள் தலைவர் தளபதி இந்த மண்ணில் வாழ வேண்டும். அவர் வாழுகிற காலமெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்ற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் விழா. தலைவர் தளபதி வரலாறு சொல்ல வேண்டும் என்றால் ஏதோ ஒரு சில நிமிடங்களோ இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் பற்றாது, நாட்கணக்கிலே சொல்லிக் கொண்டிருக்கலாம். தலைவர் தளபதி அவர்கள் அன்னை தயாளு அம்மா அவர்களின் கருவறையில் ஆணாக கருத்தரித்து எப்பொழுது அந்த கருவறையிலிருந்து வெளியே வந்து இந்த மண்ணிலே காலடி வைத்தாரோ அந்த நிமிடம் முதல் இந்த நிமிடம் வரை, மார்ச் 1 இந்த பிறந்தநாள் விழா காணுகிற இந்த நிமிடம் வரை தலைவர் தளபதியினுடைய ஒரு நிமிடமும் அவருடைய அசைவு வரலாறு. இன்றைய வரலாறு தலைவர் தளபதி எதிர்காலத்தில் உலகத்தின் அரசியல் செய்தியாக பேசப்படுவார். அவர் அரசியலுக்கு வந்தது 14 வயதில். தலைவர் தளபதியினுடைய பிறந்த நாள் விழாவில் நான் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், 14 வயதில் தலைவர் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வருகிறார். தலைவர் கலைஞர் 16 வயதிலே மொழி போராட்டத்தின் மூலமாக அரசியலுக்கு வந்தார். பள்ளி மாணவனாக இருக்கிறார். திருவாரூர் வீதியிலே இந்தி எதிர்த்து ஒரு ஊர்வலம் செல்லுகிறது. இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, இந்தி என்கின்ற பெண்ணே வெளியேறு என்று முழக்கத்தை கேட்டு பாடப்புத்தகத்தை தூக்கி எறிந்துவிட்டு கால்சட்டை போட்ட மாணவனாய் தலைவர் கலைஞர் வீதிக்கு வந்து கையிலே தமிழ் கொடி ஏந்தி, இந்தி என தேடி வந்த பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோளை உள்ள நாடு இதுவல, இந்தி வெளியேறு என்று முழக்கமிட்டு கால்சட்டை போட்ட மாணவனாய் 16 வயதில் மொழி போராட்டத்தின் மூலமாக அரசியல் களத்திற்கு வந்த தலைவர் உலகத் தலைவர் தலைவர் கலைஞர். ஆனால் நம்முடைய தலைவர் தளபதி 14 வயதிலே அரசியலுக்கு வருகிறார். தாய் 10 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி என்று சொல்வார். ஆனால் இங்கே கலைஞர் என்கின்ற தாய் 10 அடி பாய்ந்தால் இங்கே குட்டியாக இருக்கிற தலைவர் தளபதி அவர்கள் 16,000 அடி பாய்ந்திருக்கிறார். 14 வயதிலே அரசியல் களத்திற்கு வருகிறார். முடித்திருத்தும் கடையிலே இளைஞர் திமுக தொடங்குகிறார். 14 வயதில் கலைஞர் அழைத்து தன் மகன் தளபதி ஸ்டாலின் அவரிடம், நீ முடித்திருத்தும் கடையிலே இளைஞர் திமுகவை துவங்கு என்று சொல்லவில்லை, இளைஞர் திமுகவை துவங்கினார், பணியாற்றினார், மாணவர் மன்றத்தை துவங்கினார். தன்னுடைய 16 வயதில் அறிஞர் அண்ணாவை அழைத்து வந்து கோபாலாபுரத்தில் இளைஞர் திமுக சார்பிலே கொடியேற்றினார். அண்ணா அன்றைக்கே பாராட்டினார். அறிஞர் அண்ணா அன்றைக்கே பாராட்டினார். அதன் பிறகு தூக்குமேடை நாடகத்தில் நடிக்கிறார், தேர்தலில் நிற்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சி தேர்தலிலே வட்ட பிரதிநிதியாக, மாவட்ட பிரதிநிதியாக, பொதுக்குழு தேர்தலில் நிற்கிறார். வட்ட பிரதியாக வருகிறார், மாவட்ட பிரதியாக வருகிறார், பொதுக்குழு உறுப்பினராக வருகிறார். முறையாக ஜனநாயக முறைப்படி அரசியலிலே வளர்கிறார். ஒரு செய்தியை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தலைவர் தளபதி பிறந்தநாள் விழா இந்த செய்தியை
எந்த இடத்திலும் தலைவர் கலைஞர் தளபதியை முன்னிலைப்படுத்தவில்லை. இதுதான் முக்கியமான விஷயம். எந்த இடத்திலும் தலைவர் தளபதி அவர்கள் கலைஞரை முன்னிலைப்படுத்தவில்லை. எனக்கு அடுத்து என் மகன் வர வேண்டும், கழகத்தில் அவர் தலைவராக வர வேண்டும், எதிர்காலத்தில் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சத்தியமாக சொல்கிறேன். கலைஞருக்கு அந்த எண்ணமும் இல்லை, அப்படி நினைத்ததும் இல்லை. ஆனால் வரவழைத்தார். கலைஞருக்கு அந்த எண்ணத்தை எப்படி வர வைத்தார் என்று கேட்டால் அவருடைய உழைப்பின் காரணத்தால். அதனால்தான் தலைவர் கலைஞர் சொன்னார், உழைப்பு 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 என்று சொன்னால் அது தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொன்னார். அப்படி அவர் தூக்குமேடை நாடகத்தில் நடித்து பேச்சாளராக லாரிகளிலே சென்று கூட்டம் பேசியிருக்கிறார். கடுமையாக உழைக்கிறார். அதன் பிறகு ஜான்சி ராணி பூங்காவில் துவங்கப்பட்ட இளைஞரணி ஐவர் குழுவில் ஒருவராக தளபதி வருகிறார். அதன் பிறகு இளைஞரணி செயலாளர். கலைஞர் கேட்டார், என் மகன் இளைஞரணி செயலாளரா, 4 பேர் தவறாக பேச மாட்டாரா என்று. அப்பொழுது இனமான பேராசிரியர் கட்சியின் மூத்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் ஸ்டாலின் இளைஞரணி செயலாளராக வந்தால்தான் அந்த இளைஞரணி சிறப்பாக இருக்கும். லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்து, தளபதியை பார்த்து இளைஞரணி இணைவார், அவர்தான் இளைஞரணி செயலாளர் வர வேண்டும், இளைஞரணி செயலாளராக நியமித்து சிறப்பாக பணியாற்றினார். திருமணமாகி எங்களுடைய அன்னியார் துர்கா அவர்களை திருமணமாகி ஒரு சில மாதங்களில் 3 மாதம் தான், 3 மாதம் 4 மாதங்கள் அவ்வளவுதான், மிசாவிலே கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கொடுமை என்று சொன்னால் அவ்வளோ இவ்வளோ இல்லை. இன்னைக்கு தலைவர் தளபதியை பார்த்து கேலியும் கிண்டலும் பேசுகிற அந்த நாதாரிகளுக்கு சொல்லுகிறேன். முக்கியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லுகிறேன், கலைஞரின் மகன் என்பதால் நீங்கள் கட்சிக்கு தலைவர் முதலமைச்சர், நான் அப்படி இல்லை, கிளைக்கழக செயலாளராக இருந்து உழைத்து தொண்டன் முதலமைச்சராக இருக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வார். அது தவறான செய்தி. சசிகலா காலியை விழுந்து சசிகலா காலை நக்கி சசிகலா காலை கெட்டியாக பிடித்துக் கொண்ட காரணத்தால் சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு. நீங்கள்லாம் தளபதி ஈக்குவலைஸ் பண்ணி பேசக்கூடாது. ஆனால் தலைவர் தளபதி 52 ஆண்டு காலம் உழைக்கிறார். மிசால் அடைக்கப்பட்டு ஒரு குஷ்ரோகி தங்கியிருந்த அறை தலைவர் தளபதிக்கு தரப்படுகிறது. உள்ள போறாரு, அந்த குஷ்ரோகி இறந்துட்டான். அவன் நைட்டு இறந்துடுறான், காலையில் அந்த அறிய அவர் கொடுக்குறாங்க. அந்த குஷ்ரோகி தொடச்சு போட்ட அந்த பஞ்சு, ரத்தம் கரை படைந்த பஞ்சு இருக்குது, அந்த கீழே தரலாம், அந்த குஷ்ரோட ரத்தம் இருக்குது. அங்கே ரூமை கிளீன் பண்ணல, அங்கேயே இருந்துட்டு அழுகி போன கஞ்சி கொடுத்தான். ஒரு கட்டத்துல மண் கலந்து கொடுத்தான். மேலிடத்திலிருந்து உத்தரவு என்னன்னு கேட்டா, சிறையிலேயே மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவு, சிறையிலேயே தலைவர் தளபதி அவர்களை கொல்ல வேண்டும். இதுதான் சிறையிலிருந்து வந்த மேலிடத்தில் வந்த உத்தரவு. வித்யாசாகர் என்ற ஒரு அதிகாரி. சாப்பாடுல மண்ணை கலந்து கொடுத்தாங்க. கொடுமையா அடிச்சாங்க. அடி என்ன இப்படி அப்படி இல்லை, அப்படி அடிச்சாங்க. அவ்வளோ அடி அடிச்சாங்க. கலைஞருடைய மகன், நேற்று வரைக்கும் அவருடைய தந்தை முதலமைச்சருங்க கலைஞருடைய மகன் அடிக்கிறாங்க. அப்பதான் சிட்டி பாபு தளபதி மீது விழுந்து அந்த அடி அவர் வாங்கி இறந்தே போயிட்டார். எங்க அண்ணி தளபதியை பார்க்கறதுக்கு சிறைக்கு வராங்க. முழு மாத கர்ப்பிணியா இருக்காங்க. கருவறையில் எங்கள் நாளைய தமிழக மன்னன் உதயா இருக்கிறார். அதனால்தான் சொல்லுகிறோம், மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறப்பே ஒரு வரலாறு. அண்ணன் உதயநிதியுடைய பிறப்பே வரலாறு. தன்னுடைய அதாவது தன் கணவரை பார்ப்பதற்கு அண்ணி வராங்க. வணக்கத்துக்குரிய அண்ணி துர்கா அவர்கள் வருகிறாங்க, முழு மாத கர்ப்பிணி. அப்ப கலைஞர் ஒரு கடிதம் எழுதுறார், மகனே, நான் சிறையில் இருக்கும் பொழுது நீ உன் தாயின் கருவறையில் இருந்தாய். இன்றைக்கு நீ சிறையில் இருக்கும் பொழுது உனது மனைவியின் கருவறையிலே உன் மகன் இருக்கிறான். நமது குடும்பமே வரலாறடா. இந்த இனத்திற்காக உழைப்பதற்காக தான் நாம் இந்த மண்ணிலே அவதரித்திருக்கிறோம் என்று கலைஞர் கடிதம் எழுதினார். அவர் மிசாவிலிருந்து வெளியே இளைஞரணி வலிமைப்படுத்துகிறார். லட்சக்கணக்கான இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார்கள். நான் சொன்னால் செய்தி அவரை பற்றி பேசணும், நிறைய பேசணும். ரத்தன சுருக்கமாக தலைப்புச் செய்திகளாக சொல்கிறேன். அதன் பிறகு 89 முதல் சட்டமன்ற உறுப்பினராக வருகிறார். 1000 விளக்கு தொகுதியில். 96 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வருகிறார். சென்னை மாநகரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக வருகிறார். தன்னுடைய 44வது வயதில் தலைவர் தளபதி சென்னை மாநகரத்தின் 44வது மேயராக வருகிறார். என் சிங்காரம் கெட்டாலும் பரவாயில்லை, சென்னை மாநகரத்தை சிங்கார சென்னையாக மாற்றாமல் விடமாட்டேன் என்று சபதம் எட்டினார். சென்னை மாநகரத்தை சிங்கார சென்னையாக மாற்றினார். சென்னை மாநகரத்தை மேம்பாடு நகரமாக மாற்றினார். சென்னை மாநகரத்தை பூங்கா நகரமாக மாற்றினார். சென்னை மாநகரத்தில் கார்ப்பரேஷன் பள்ளிகளை கூட கம்ப்யூட்டர் கல்வியை கொண்டு வந்தார். லண்டன் மாநகரத்தின் ஐரிஷ் பல்கலைக்கழகத்தில் சிறந்த மேயர் என்று பட்டம் பெற்றார். 2வது முறை அதிமுக ஆட்சி 2001 அதிமுக ஆட்சியில அவ்வளோ வன்முறை,
வாக்குச்சாவடியில அவ்வளவு வன்மைகள் நடைபெற்றும் தலைவர் தளபதி அவர்கள் மாநகராட்சியின் மேயராக வெற்றி பெறுகிறார். 2வது முறை ஒரே ஒரு 5000 6000 ஓட்டுல ஜெயிச்ச மாதிரி அறிவிச்சாங்க, வழி இல்லாம. ஆனா ஜெயலலிதாவுக்கு பொறுத்துக் கொள்ள முடியல. ஏனென்றால் இந்த நாட்டின் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா, மாநகரத்தின் தந்தை தலைவர் தளபதி. எனவே ஜெயலலிதாவிற்கே மாநகரத்தின் தந்தையாக, மாநகர தந்தையாக தலைவர் தளபதி. விமான நிலையத்திற்கு இந்த நாட்டின் ஜனாதிபதி வந்தாலும், பிரதமர் வந்தாலும், வெளிநாட்டு அதிபர்கள் வந்தாலும், யார் வந்தாலும் முதலமைச்சர் போய் வரவேற்பார். ஆனால் மேயருடைய அந்த அங்கி அணிந்து கொண்டு, அந்த ஆடை அணிந்து கொண்டு முதல் வருகிற சிறப்பு விருந்தினருக்கு யார் பூக்கொத்து கொடுத்து வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் மாநகராட்சியின் மேயர். அதனால்தான் இந்த கட்சியினுடைய ஒரு தொண்டர், திமுகவில் ஒரு தொண்டராக இருக்கிற இன்றைக்கு சகோதரி பிரியாராஜனை அந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கிறார் தலைவர் தளபதி. அவர் அமர்ந்த நாற்காலி. ஜெயலலிதா பார்த்துச்சு, நாம் சிஎம், இவர் ஸ்டாலின் மேயரா, முதல் பூக்கொத்து யார் வந்தாலும் விமான நிலையத்தில் ஸ்டாலின் கொடுக்கிறதான் சொல்லி சட்டமன்றத்தில் தலைவர் தளபதி அவர்கள் ஜெயலலிதா எதிர்த்து பேசுகிறார். எல்லாவற்றுக்கும் பூஜ்யத்தை ஒதுக்கிவிட்டு ராஜ்யத்தை ஆளுவதற்கு அம்மையார் ஜெயலலிதாவிற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டவுடன் சட்டென்று கோபம் வந்தார். ஏற்கனவே ஜெயலலிதா மனதிலே தளபதி மேயராக இருப்பது அவர் விரும்பவில்லை, எரிச்சலாக இருக்கிறது. எழுந்து நின்று சொன்னார், நீங்கள் மாநகராட்சி மேயராக இருக்கிறீர்கள் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே, ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஒருவர் ஒரு அரசு பொறுப்பில் தான் இருக்க வேண்டும். நீங்கள் 2 பொறுப்பை, எந்த பொறுப்பை ராஜினாமா செய்ய போகிறீர்கள் யோசித்து விட்டு சொல்லுங்க சட் என்று சொன்னார். அதான் கலைஞரின் மகன், அதான் திராவிட ரத்தம், அதான் கலைஞருடைய ஜீன். தலைவர் தளபதி சொன்னார், நான் மாநகராட்சி மேயராக இருந்தால் மாநகராட்சியின் மக்களுக்காக மட்டும்தான் பணியாற்ற முடியும். ஆனால் நான் 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பேன், உங்கள் ஆட்சி எதிர்ப்பேன். இதோ இந்த நிமிடமே மாநகராட்சியினுடைய மேயர் பதவி ராஜினாமா செய்ய என்று சொல்லி மாநகராட்சியின் மேயர் பதவி ராஜினாமா செய்தார். மக்களை சந்தித்தார். நீங்கள் தந்த மேயர் பதவி ஜெயலலிதா பறித்தார், சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு உழைப்பேன் என்று தலைவர் தளபதி சபதம் ஏற்றார். ஒரு மாநகராட்சி மேயரை ஜெயலலிதா பறித்தார். ஆனால் மீண்டும் நாம் ஆட்சிக்கு வருகிறோம். மீண்டும் நாம் 2006 ஆட்சிக்கு வந்தவுடன் தலைவர் தளபதி அனைத்து மேயர்களுக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்தார், நல்லாட்சி நடத்தினார், துணை முதலமைச்சராக வந்தார், கடுமையாக உழைத்தார். கலைஞர் அப்பொழுதுதான் சொன்னார், அப்போதான் கலைஞர் சொன்னார், அது வரைக்கும் சொன்னதில்லை. எனக்கு பிறகு கழகத்தையும் தமிழகத்தையும் தளபதி ஸ்டாலின் வழி நடத்துவார். அப்பதான் அவர் ஏத்துக்கினார் அவருடைய உழைப்பு. அது வரைக்கும் கலைஞர் சொல்ல, யாரையும் கூப்பிட்டு என் மகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்கல. கலைஞர் மக்கள் ஏத்துட்டான், கட்சிக்கார ஏத்துக்கணும், இனி நீ தான் தமிழ்நாட்டை எனக்கு அடுத்து வழி நடத்தணும், கட்சி நடத்தணும்னு கலைஞர் சொன்னார். 10 ஆண்டுகள் எதிர்கட்சி கடுமையாக இந்த ஜெயலலிதா ஆட்சி எதிர்த்தார். எடப்பாடி பழனிசாமி சொல்லவே தேவையில்லை, கொள்ளக்காரன், திருடி 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 அந்த ஆட்சி எதிர்த்தார். ஆனால் இந்த முறை மக்கள் தலைவர் தளபதி முதலமைச்சராக்கினார். உழைத்தார் 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 உழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவின் சிறந்த முதல்வராக, முதன்மை முதல்வராக இருக்கிறார். இந்த திராவிட மண்ணை ஆரிய கூட்டம் ஆக்கிரமிக்க பார்க்கிறது. திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற பார்க்கிறார். அதற்கு அவர்கள் விலைக்கு வாங்கியது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி செய்த ஊழல், கொலை இவர்களெல்லாம் வைத்து மிரட்டி எடப்பாடி பழனிசாமி அங்கு அடிமையாக மாறிவிட்டார். எடப்பாடி பழனிசாமி மூலமாக ஏன் இந்த தற்கொலை விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறானே, அவனே ஆரிய கூட்டத்தினுடைய ஒரு கொத்தடிமைதான். இன்றைக்கு இவர்கள் மூலியமாக இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற பார்க்கிறார். அதனால்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறார் தலைவர் தளபதி. உழைக்கிறார் உழைக்கிறார் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார். ஏனென்றால் இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற பார்க்கிறார் என்பதற்காக. எனவே அப்படிப்பட்ட மாபெரும் தலைவன் 2026 மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக வரப்போகிறார். இந்த தலைவரின் வரலாற்றுகளை பேசினால் நாட்கள் பத்தாது, நேரம் பத்தாது. என் தலைவன் தளபதிக்கு முன்னால் ஒரு தலைவன் இந்தியாவில் யாரும் இல்லை. சட்டமன்றமாக இருந்தாலும், பொதுக்கூட்டமாக இருந்தாலும், கருத்தரங்கமாக இருந்தாலும், மாநாடாக இருந்தாலும் என் தலைவர் தளபதி பேசுவது போல் எவன் பேசுவான்? மடந்திறந்த வெள்ளம் போல், குற்றால அருவி போல், வற்றாத ஜீவநதி போல், ஓயால் அலை போல் பேசக்கூடிய ஆற்றல் மிக்க பேச்சாளர், குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், குட் ஆரேட்டர், குட் லீடர் நம் தலைவர் தளபதிக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா. தலைவா நீ 100 ஆண்டுகள் கடந்து வாழ வேண்டும். நீ வாழுகிற காலமெல்லாம் அரசியலிலும் உடல் ரீதியும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த மண்ணின் முதலமைச்சராக நீதான் இருக்க வேண்டும்.
மக்கள் விரும்புகிறார். என் தலைவன் பிறந்த நாள் விழாவில் நேரில் சந்தித்து வாழ்த்து சொல்ல வாய்ப்பில்லை என்றாலும் நான் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக சமூக வலைத்தளங்களில் பேசி வருகிறேன். எனவே அந்த சமூக வலைத்தளங்களில் எனக்கு அங்கீகாரம் தந்திருக்கிறார் தலைவர் தளபதி. தலைவா, நீங்கள் வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. மனதார என் தாய் தந்தையை வணங்கி சொல்லுகிறேன். இதோ தலைவர் கலைஞர், தலைவர் கலைஞர், தலைவர் கலைஞரே வணங்கி சொல்லுகிறேன். தலைவா, பல்லாண்டு வாழ வேண்டும் தலைவா. நீங்கள் தமிழ்நாட்டின் பொக்கிஷம் தலைவா. நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் தலைவா. எங்கள் ஆயுளெல்லாம் எடுத்துக்கொள் தலைவா. பல்லாண்டு வாழ வேண்டும் தலைவர் தளபதி. வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க தலைவர் தளபதி. பெண்களுக்கு காலையிலே 5000 தந்தாயே தலைவா. இதைவிட ஒரு சாதனை வேண்டுமா? இன்னைக்கு பெண்களெல்லாம் நீங்கள் தான் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று சபதமிட்டிருக்கிறார். தாய்க்குளத்தின் பாதுகாவலர், தாய்க்குளத்தின் காவலர் என் தலைவன் தளபதி பல்லாண்டு வாழ வேண்டும். வாழ்க தலைவர் தளபதி. நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.